பிரைஸ் த லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மைமைப்படுவதாக. இன்றைய தியானம் சாலமோனின் உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரத்திலிருந்து 4ஆம் அதிகாரம் வரை. இந்த நாள் தியானத்திற்கான தலைப்பு அட்டகாசமான கணவன் யார். இந்த உன்னத பாட்டு புஸ்தகத்தில் சாலமோன் மிக தெளிவாக இந்த கணவன் மனைவி உறவில் இருக்கக்கூடிய உணர்வு பூர்வமான காரியங்களை அற்புதமாக வெளிப்படுத்தி இருக்கிறார். இப்போ இந்த 8 அதிகாரங்களையும் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது கணவன் மனைவி உறவுகளில் இருக்கக்கூடிய உணர்வுகளை நீங்கள் அழகாக பார்க்க முடியும். இது நீங்கள் தனிப்பட்ட முறையில் வாசித்து தியானிக்கலாம். கணவன் மனைவியாக நீங்கள் சேர்ந்து வாசித்து தியானிக்கலாம். உங்களுடைய கரங்களை பிடித்து கொண்டு நீங்கள் வாசிக்கலாம், தியானிக்கலாம். தமிழ் பைபிளில் நீங்கள் படிக்கும்போது இது யார் என்ன சொன்னது என்பது ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்ன ஒரு தமிழ் மொழிபெயர்ப்பில் தலைப்புகளை கொண்டு இருக்கக்கூடிய அந்த மொழிபெயர்ப்புகளை உங்களுக்கு நான் ஆன்லைனில் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். அதை நீங்கள் படிக்கும்போது எது யார் சொன்னது, சாலமோன் அல்லது கணவன் சொல்லுகிறது எது, மனைவி சொல்லுகிறது எது, அந்த தலைப்பின் கீழே நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு இன்னும் மிக அழகாக இந்த புஸ்தகம் உங்களுக்கு விளங்கும். ஒருவேளை அதை அப்படியே நம்ம யார் எதை சொன்னது என்பதை தெரியாமல் படிக்கும்போது ஒருவேளை நமக்கு சரியாக புரியாமல் இருக்கலாம். ஆனால் இப்படி நம்ம படிக்கும்போது இன்னும் அழகாக நமக்கு இந்த புஸ்தகம் புரியும். அப்போ அட்டகாசமான கணவன் யார் என்று இன்றைக்கு நாம் ஒரு சில கணவனுடைய குணாதிசயங்களை நாம் தியானிக்கலாம். முதலாவதாக ஒரு அட்டகாசமான கணவருடைய சிறப்பு என்னவென்றால், அவர் பாசம் காட்டுகிறவராக இருக்கிறார். ஹீ ஷோஸ் அஃபெக்ஷன். முதல் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்கும்போது, உமது நேசம் திராட்சை ரசத்தை பார்க்கிலும் இன்பமானது. அப்போ ஒரு கணவனுடைய அன்பு அல்லது பாசம் அதை வெளிப்படுத்தும் போது அது திராட்சை ரசத்தை பார்க்கிலும் மிக அருமையானதாக காணப்படுகிறது. அநேக விதமான ஆராய்ச்சிகள் இவ்வாறு சொல்லுகிறது. ஒரு பெண்ணுடைய மிகப்பெரிய தேவை அல்லது திருமண உறவில் ஒரு பெண் அதிகமாக தன்னுடைய கணவனிடம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு குணம் என்னவென்றால் பாசம் காட்டுவது. அப்போ ஒரு கணவன் மனைவியிடம் நல்ல ஒரு பாசத்தை காண்பிக்கும்போது மனைவியுடைய உறவு சார்ந்த அடிப்படை தேவைகள் அதில் சந்திக்கப்படுகிறது. அப்போ நல்ல ஒரு கணவன் பாசம் காட்டுகிறவராக இருக்கிறார். இரண்டாவதாக ஒரு நல்ல ஒரு கணவனுடைய அல்லது ஒரு அட்டகாசமான கணவனுடைய சுபாவம் என்னவென்றால் பாராட்டுதல். தன்னுடைய மனைவியை பாராட்டி கொண்டிருப்பார். வெறுமையாக பாராட்ட மாட்டார். நல்ல ஒரு வியப்போடு அந்த பாராட்டுதலை சொல்லுவார். நல்ல வியந்து நல்ல அற்புதமாக அந்த வார்த்தைகளை அவர் சொல்லுவார். 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது அவர் இப்படியாக சொல்லுகிறார், என் பிரியமே நீ ரூபவதி, உன் கண்கள் புறாக்கண்கள். அப்போ அந்த பாராட்டை கொடுக்கும்போது அது மிக அற்புதமாக காணப்படுகிறது. இந்த ஒரு வசனத்தில் மாத்திரமல்ல, இந்த முழு புஸ்தகத்தையும் நீங்கள் படிக்கும்போது இந்த கணவர் அதிகமான பாராட்டுதலை மனைவிக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். இந்த மனைவியுடைய உள்ளான அழகை பார்த்து கணவன் பாராட்டுகிறார். அது மாத்திரமல்ல, வெளி அழகை பார்த்தும் கூட அதிகமாக பாராட்டுகிறார். அதை வார்த்தைகளில் சொல்லி நீ இப்படி இருக்கிற அற்புதமாக இருக்கிறாய் என்று சொல்லி அவர் அதிகமான பாராட்டுதலை அவர் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நிறைய நேரத்தில் மனைவிகள் சொல்லக்கூடிய ஒரு காரியம், என்னுடைய கணவன் என்னை பாராட்டுவதே இல்லை. அப்படி என்னை குறித்து ஏதாயிலும் சொன்னாலும் கூட அது தவறாகவே சொல்லுகிறார்கள், நல்ல விதத்தில் என்னை பாராட்டுவதில்லை என்று. அப்போ வெளி அழகை குறித்து கூட நாம் பாராட்ட வேண்டும் என்று நாம் இந்த புஸ்தகத்திலிருந்து நாம் படித்து கொள்ளுகிறோம். நிறைய பேர் இப்படி சொல்லுவாங்க, கல்யாணத்துக்கு முன்னால் ஏதோ ஒரு ஃபோட்டோவை பார்த்து நான் என்ன பண்ணிட்டேன், ஏமாந்துட்டேன். ஃபோட்டோவில் நல்லா இருந்தாங்க, இன்றைக்கி நான் பார்க்கும்போது அது வித்தியாசமாக இருக்கிறது. அப்போது எந்தெந்த இடத்துல குறைகளை கண்டு சொல்லுகிறோமோ
அப்படி மாத்திரம் சொல்லும்போது அது ஒரு பாராட்டாக இருக்காது. உண்மையான பாராட்டுதலை கொடுக்கிறவர் தான் அற்புதமான அல்லது ஒரு அட்டகாசமான கணவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட கணவர்மார் தான் ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். அடுத்ததாக மூன்றாவது நாம் பார்க்கும்போது அட்டென்டிவ் என்று சொல்லும்போது தன்னுடைய மனைவியை நன்றாக கவனிக்கக்கூடியவராக இருப்பார். நன்றாக கவனிக்கக்கூடியது என்று சொல்லும்போது மனைவியினுடைய சின்ன சின்ன தேவைகளையும் உணர்ந்து அந்த தேவைகளை சந்திக்கக்கூடியவராக இருப்பார். 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார், என்மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே. அப்போ என்னை விருந்து சாலைக்கு என்னை அழைத்து கொண்டு போகிறார். அப்போ மனைவிக்கு எந்தெந்த காரியங்கள் அல்லது என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அந்த காரியத்தை பூர்த்தி பண்ணக்கூடிய வகையில் அந்த கணவன் செயல்படுகிறார். அட்டென்டிவ் என்று சொல்லும்போது நீங்கள் இந்த அலுவலகங்களில் வேலை பார்க்கும்போது அட்டெண்டர் என்று சொல்லுவார்கள். அட்டெண்டர் என்று சொல்லும்போது சின்ன சின்ன வேலைகளை செய்கிறவர்கள். இதை எடுத்துக்கொண்டு வா, இந்த காரியத்தை செய்கிறது, எடுபடி வேலை செய்கிறது, அப்படி கூட நம்ம வைத்துக்கொள்ளலாம். அந்த அடிப்படையில் தான் இந்த வார்த்தையை நான் சொல்லுகிறேன். சின்ன சின்ன காரியங்களில் கவனம் செலுத்தி மனைவியுடைய தேவைகளை சந்திக்கக்கூடிய கணவன் தான் ஒரு அற்புதமான அட்டகாசமாக இருக்கக்கூடிய கணவன். அடுத்ததாக ஒரு சுபாவம் என்னவென்றால் உணர்வு மிக்கவராக காணப்படுகிறவர். இன்னைக்கு நிறைய நேரத்தில் உணர்வுகளை வெளிப்படுத்த தெரியாமல் அல்லது வெளிப்படுத்த முடியாமல் அநேகர் காணப்படுகிறார்கள். ஆனால் திருமண உறவு என்று சொல்லும்போது அதில் கண்டிப்பாக உணர்வு இருக்க வேண்டும், உணர்வு அதிகமாக கலந்திருக்க வேண்டும். நிறைய நேரத்தில் தேவைக்காக மாத்திரம் கணவன் மனைவி பேசுவது உண்டு. எனக்கு இந்த தேவை இருக்கிறது, எனக்கு சாப்பாடு வேணும், அல்லது எனக்கு ரூபா வேணும், துணி வேணும், தைத்து தர வேண்டும், இந்த காரியங்களுக்காக மாத்திரம் பேசும்போது அது மன ரீதியாக பேசுகிறதாக இருக்கும். ஆனால் கணவன் மனைவி உறவில் அதிகமாக உணர்வுகள் கலந்திருக்க வேண்டும். இந்த புஸ்தகத்தை, உன்னத பாட்டு புஸ்தகத்தை நான் படிக்கும்போது அதிகமாக உணர்வுகள் கலந்ததாக இந்த உறவில் காணப்படுகிறது. உணர்வுகளுடைய ஒரு குவியல் என்று கூட நாம் சொல்லலாம். தேவனும் அதே மாதிரி தான். தேவன் நம்மையில் வைத்திருக்கக்கூடிய அன்பை அவர் இருதயத்தில் மாத்திரம் வைத்து கொண்டு இருக்கிறவராக அல்ல, அதை சிலுவையில் செயலில் காண்பித்தார். அது மாத்திரம் கிடையாது, வார்த்தைகளினால அதை அவர் சொல்லுகிறார். அநாதி சிநேகத்தினால் உன்னை நான் சிநேகித்தேன், காருண்யத்தினால் உன்னை நான் இழுத்து கொண்டேன் என்று சொல்லி ஆண்டவர் அவருடைய அன்பை அல்லது உணர்வுகளை வெளிப்படுத்துகிறார். அப்போ ஆண்டவரை பார்த்து தான் ஒரு கணவன் கற்றுக்கொள்ள வேண்டும். நிறைய பேர் உணர்வுகளை அடக்கி வைத்து கொள்வார்கள், வெளிப்படுத்த முடியாமல் அல்லது தெரியாமல். ஆனால் ஆண்டவரை பார்க்கும்போது அவர் அவருடைய ஜனங்கள் மேல் வைத்திருக்கக்கூடிய அன்பை அப்படியே தாராளமாக வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அதே மாதிரி தான் இந்த புஸ்தகத்திலையும் நாம் பார்க்கக்கூடிய கணவர் அவருடைய அன்பை, உணர்வுகளை தாராளமாக வெளிப்படுத்துகிறார். இப்போ ஒரு திருமண உறவில் தாராளமாக உணர்வுகள் என்ன பண்ணப்பட வேண்டும்? வெளிப்படுத்தப்பட வேண்டும். அடுத்த ஒரு சுபாவம் என்னவென்றால் மென்மையான ஒரு சுபாவம். ஒருவேளை வெளியில் பார்க்கும்போது பெண்களை காட்டிலும் ஆண்கள் வலிமையானவர்களாக காணப்படலாம். ஆனால் திருமண உறவில் பழகும்போது அதனுடைய அடுத்த பகுதி, அந்த ஒரு மென்மையான பகுதியை கண்டிப்பாக வெளிப்படுத்த வேண்டும். 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பார்க்கும்போது முட்களுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். அப்போ எனக்கு பிரியமானவள் அவள் எப்படி இருக்கிறாள் என்பதை வர்ணித்து சொல்லுகிறதிலேயே நமக்கு தெரிகிறது எப்படி மென்மையான ஒரு உறவோடு பழகுகிறார் என்று சொல்லி. அப்போ நாமும் கூட கணவன்மார் மனைவியோடு பழகும் போது அப்படிப்பட்ட ஒரு மென்மையான சுபாவத்தோடு என்ன பண்ண வேண்டும்? பழக வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழும்போதும் கூட அப்படியாக தான் அவர் மென்மையாக அவர் நடந்து கொண்டார். லாசரு வீட்டில் லாசரு மரித்த உடனேயே இயேசுவும் கூட அந்த இடத்துல என்ன பண்ணுகிறார்? அவருடைய மென்மையான சுபாவத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். அவர் அந்த இடத்துல கண்ணீர் விடுகிறார். நிறைய நேரத்தில் கடினமாக நம்ம காணப்படலாம். கண்ணீர் விடக்கூடிய இடத்துல கூட இதுக்கெல்லாம் யார் அழுவாங்க?
இதுக்கெல்லாம் அழுதுட்டு இருந்தா வாழ்க்கையில நம்ம முன்னேற முடியுமா? சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் அழுதுட்டு இருக்கிறது, பெரிய காரியம் நடந்திருக்கும், ஆனா கண்ணீர் விடுகிறது அது ஒரு பெண்களுடைய சுபாவம் என்று சொல்லி நம்முடைய கலாச்சாரத்துல அதிகமாக சொல்லுகிறார்கள். ஆனா இந்த பூமியில ஒரு மிக சிறந்த ஒரு ஆணாக வாழ்ந்தவர் இயேசு. அவர் கண்ணீர் விடுகிறார் சூழ்நிலைகள் வரும்போது. அப்போ இயேசுவிடமிருந்து அந்த ஒரு மென்மையான சுபாவத்தை நாம் கற்றுக்கொண்டு அதை திருமண உறவில் கொண்டு வரும்போது அது மிக ஒரு அற்புதமான உறவாக கண்டிப்பாக காணப்படும். அடுத்ததாக அற்புதமான கணவர் யார்? அவர் தைரியம் ஊட்டுகிறவராக இருக்கிறார். எப்படி தன்னுடைய மனைவிக்கு தைரியத்தை கொடுப்பது அப்படின்னு பார்க்கும்போது, மனைவியை உயர்த்தி பேசும்போது மனைவிக்கு என்ன கிடைக்கிறது? தைரியம் கிடைக்கிறது. 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். சந்திரனை போல அழகும் சூரியனை போல பிரகாசமும் கொடிகள் பறக்கும் படையை போல் கெடியும் உள்ளவளாய் அருணோதயம் போல் உதிக்கிற இவள் யார்? இப்போ இவளை குறித்து, அந்த மனைவியை குறித்து கணவன் எப்படியெல்லாம் வர்ணிக்கிறார் என்று சொல்லும்போது உயர்ந்த பொருட்களை வைத்து அவர் வர்ணிக்கிறார். சந்திரனை போல சூரியனை போல அருணோதயம் போல் உதிக்கிற இவள் யார்? இப்படி பெரிய பெரிய வார்த்தைகளை சொல்லி வர்ணிக்கும் போது அந்த பெண்ணுக்குள்ளாக ஒரு பெரிய நம்பிக்கை பிறக்கிறது. அப்போ அப்படிப்பட்ட நம்பிக்கையை ஊட்டி அந்த உறவை நாம் என்ன பண்ண வேண்டும்? வளர்க்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த திருமண உறவு நல்ல ஒரு இன்பமான, அதே நேரத்தில் ஆண்டவருக்கு மகிமை சேர்க்கக்கூடியதாக காணப்படும். அடுத்ததாக ஒரு கணவனுடைய சுபாவம் என்னவென்றால் உண்மை தன்மை. உண்மை தன்மை என்று சொல்லுவது இருதயத்தில் இருக்கக்கூடிய உணர்வுகளை, விருப்பங்களை, சிந்தனைகளை மறைக்காமல் உண்மையாக தன்னுடைய மனைவியோடு பகிர்ந்து கொள்வது தான் உண்மை தன்மை. நம்ம நிறைய காரியங்களில் உண்மையாக இருப்போம், உத்தமமாக இருப்போம். அதை குறித்து நம்ம இங்கே பார்க்கல. என்னுடைய உணர்வுகளை குறித்து என்னுடைய மனைவியோடு நான் உண்மையாக இருக்கிறேனா? நான் என்ன காரியத்தை யோசிக்கிறேன் அதை குறித்து நான் உண்மையாக இருக்கிறேனா? நிறைய பேர் இந்த காரியத்தில் உண்மையாக இருக்கிறது இல்லை. இருதயத்தில் எதையோ ஒன்று யோசித்துட்டு இருப்பாங்க. ஆனால் என்ன யோசிக்கிறீங்க, என்ன உணர்றீங்க அப்படின்னு கேட்கும்போது ஒன்றுமே இல்லை. அல்லது இந்த இடத்துல பொய் சொல்லுவாங்க. மனைவியை குறித்து ஏதோ ஒரு உணர்வு இருக்கும், ஆனால் கேட்கும்போது இல்லை, வேலையில் ஒருத்தரை பற்றி நான் நினச்சிட்டு இருக்கேன், வேலை பார்க்குற இடத்துல ஒரு சோகமான காரியம் நடந்துச்சு, அதை தான் நான் யோசித்துட்டு இருக்கிறேன், உன்னை குறித்து என்ன பண்ணல, யோசிக்கல, ஓ மேலே எந்த வருத்தமும் இல்லை என்று உண்மைத்தன்மையோடு என்ன பண்ண மாட்டாங்க, பழக மாட்டாங்க. ஆனால் உண்மையான ஒரு உறவு வேண்டுமென்றால் உண்மைத்தன்மையோடு பழகும்போது தான் அது காணப்படும். 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தினுடைய முதல் பகுதியை வாசிக்கிறேன். என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய். அப்போ அந்த மனைவியை பார்த்து அவர் சொல்லுகிறார், என் இருதயத்தை நீ என்ன பண்ண, கவர்ந்து கொண்டாய். அப்போ அதை உணர்றார் அவர் உள்ளால. அந்த உணர்வை அப்படியே வெளிப்படுத்துகிறார். உண்மையாக கொஞ்சம் கூட மறைக்காம அப்படியே அவர் சொல்லுகிறார். அப்போ இதில் ஒரு சில காரியங்களை நாம் பார்த்தோம். ஒரு நல்ல ஒரு அட்டகாசமான அல்லது அற்புதமான சிறந்த கணவருடைய சுபாவங்கள் எப்படி இருக்கிறது என்று இந்த உன்னத பாட்டு புஸ்தகத்திலிருந்து நாம் இன்னைக்கு கற்றுக்கொண்டோம். இப்போ இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அன்பான கணவன்மார்களே, ஆண்டவர் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார். ஹஸ்பண்ட் இஸ் அ காலிங். அது ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒரு அழைப்பு. ஏதோ ஒரு சமுதாயத்தில் என்னை திருமணம் செய்து கொடுத்தார்கள், சமுதாயத்திற்காக நாங்கள் கணவன் மனைவியாக வாழுகிறோம் என்று சொல்வது அல்ல. திருமண உறவை ஏற்படுத்தினது சமுதாயம் அல்ல, அது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன். அப்போ ஒரு கணவனாக ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார் என்றால் ஏதோ தற்செயலாக நீங்கள் ஒரு கணவனாக மாறவில்லை, அது ஆண்டவருடைய ஒரு அழைப்பு. எப்படி முழு நேரமாக ஊழியம் செய்கிறவர்களை ஆண்டவர் ஒரு முழு நேர அழைப்பை கொடுத்து அழைக்கிறாரோ, அதே மாதிரி ஒரு கணவனாக ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறார் என்றால் அது பரலோகத்திலிருந்து அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அழைப்பு. அதை ஒரு அழைப்பாக நாம் பார்க்கும்போது தான் எப்படி ஒரு அற்புதமான அட்டகாசமான கணவனாக நான் மாற முடியும் என்று ஆண்டவருடைய கிருபையோடு அப்படி நம்ம மாறுவோம். திருமண உறவில் இயேசுவை வெளிப்படுத்துவோம், தேவனை நாம் வெளிப்படுத்துவோம். அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் நமக்கு தருவாராக. நம்ம ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த உன்னத பாட்டு புஸ்தகத்தின் மூலமாக ஆண்டவர் எங்களோடு பேசி கொண்டிருக்கிறீர், உமக்கு நன்றி. உண்மையான கணவன் மனைவி உறவு எப்படி இருக்க வேண்டும், எப்படி பாசம் காட்ட வேண்டும்,
உணர்வுகளை எப்படி வெளிப்படுத்த வேண்டும், எப்படி மதிக்க வேண்டும், இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து ஆண்டவர் இந்த புஸ்தகத்தில் எங்களுக்கு எழுதி கொடுத்துருக்குறீங்கப்பா. எங்கள் ஒவ்வொருவருடைய திருமண வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சுபாவங்களை நாங்கள் வெளிப்படுத்த ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். சமுதாயத்துக்கு முன்பதாக ஏதோ ஒரு வெட்கத்தோடு வாழாதபடிக்கு திருமண உறவு ஆண்டவர் பரிசுத்தமாக உண்டாக்கின ஒரு உறவு என்று சொல்லக்கூடிய ஒரு உணர்வோடு நாங்கள் வாழ ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். நல்ல ஒரு கனத்தை திருமண உறவில் நாங்கள் காண்பிக்க ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேனப்பா. அப்படியாக நாங்கள் வாழ்ந்து திருமண உறவின் மூலமாக உடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் கிருபை தாரும். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.